அப்ப 2026ல தேமுதிகவுடைய நிலைப்பாடு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாறதுக்குள்ள அவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவர் ஒரு தூண்டில போட்டார், யதார்த்தமா போட்டார். பொதுக்குழுல விஜயகாந்த் மாதிரி இவருக்கு ஒரு தீர்மானத்தை போட்டார். இரங்கல் தீர்மானம் வழக்கமா நடக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர்களுக்கும் விஜயகாந்துக்குமான நெருக்கத்தை இந்த இந்த மாநிலம் அறிஞ்சது தான். தமிழர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் கலைஞருக்கு அவருக்குமான நட்பு. அதெல்லாம் மனசுல வச்சு தீர்மானம் போடுறாங்க. அது அவங்க 2 முறை குறிப்பிட்டு நன்றி சொல்றதை பார்த்தா சரி அங்கேயும் கொஞ்சம் டோர் ஓப்பன்ல இருக்கு. டோர் ஓப்பன்ல இருக்கு. ஆனா அங்கதான் ஃபுல்லா இருக்கு, கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஒரே தட்டுல வைக்க முடியாது. எண்ணிக்கையை மையமா வச்சு நான் சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னா திமுக தேமுதிக சேர்த்துக்க முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இடிச்சுக்கிட்டுலாம் உட்கார முடியாது. ஒருத்தர் வெளியே தள்ளதான் உட்கார வைக்க முடியும். நிறைய கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி மிக நிச்சயமா 30 தொகுதி கேட்பாங்க. அவங்க அதெல்லாம் 30-32 வாங்கி நின்னவங்க தானே அதே திமுக கிட்ட. ஆனா தேமுதிக இன்னைக்கு கேட்கிறான் இதே ஜெயலலிதா கிட்ட அதை விட அதிகமா தொகுதி வாங்கி நின்னவங்க தான். 29 இடம் ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க சீட்டு வாங்கினா. இன்னைக்கு தேமுதிக அந்த வடிவத்தில் இல்லைங்கிறது பிரேமலதாவுக்கும் தெரியும், அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஸோ ஒரு டபுள் டிஜிட் அதிகபட்சம் ஒரு 10க்குள்ள சுரைக்கலான்ற அடிப்படையில தேமுதிகவை திமுகவில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வடிவத்திலேயே இருக்கு. ஆனால் இதே வடிவத்தில் பாமகவை சேர்ப்பதற்கு அங்கே இடம் இல்லை. இல்ல விஜயகாந்த் இருந்த சமயத்துல தேமுதிக இருந்தது அப்படிங்கிறது வேற. இப்ப விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அதே செல்வாக்கோட இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் தான் இப்பதானே சொன்னேன் இல்லன்னு. அதனாலதானே 40 வாங்கின இடத்துல நீங்க 40 கூட வாங்கிருக்கலாம், 40+ எல்லாம் வாங்கினீங்க. இன்னைக்கு அப்படி கேட்கிற நிலைமையில தேமுதிக இல்ல. அதனால பாமகவை தேமுதிக ஒன்றாக ஒப்பிடுதார்கள், ஒரே தட்டுல வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு 5 கூட ஓகேன்னு போயிடும். ஏங்க நீங்களும் நானும் ஒப்பந்தம் போறோமா? 5 கோவம் தரப்பு சரி, ஒரு 10-15 சொல்லுவோமே, நமக்கு என்ன இருக்கு பாவத்தை. அதுக்காக அவ்வளவெல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. 5 சட்டமன்ற தொகுதி வாங்குற அளவுக்கு தேமுதிக பலவீனமான கட்சி அல்ல, அதையும் நான் சொல்லுவேன். எண்ணிக்கையில அவங்க தான் உட்காந்து பேசணும். ராஜா திருவேங்கடமோ லட்சுமணனோ முடிவு பண்ற விஷயம் அல்ல.